வணக்கம். 12 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாஜகவுடன் ரகசிய உறவு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதில். நாங்களாம் ரகசிய உறவுலாம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாணயத்தை மத்திய அரசு வெளியிட்டதால் தான் மத்திய அமைச்சர் அழைக்கப்பட்டார். கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டிற்கு ராகுலை ஏன் அழைக்கவில்லை என்ற இபிஎஸ் கேள்விக்கு முதலமைச்சர் பதில். தமிழ்நாட்டின் புதிய தலைமைச் செயலாளராக முருகானந்தம் பொறுப்பேற்பு. சிவதாஸ் மீனா ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்ட நிலையில் அரசு முடிவு. நிதித்துறை, தொழில்துறை உள்ளிட்ட துறைகளின் செயலாளராக பணியாற்றிய அனுபவம் மிக்கவர் முருகானந்தம். கடந்த ஆண்டு மே மாதத்திலிருந்து முதலமைச்சரின் தனிச் செயலாளராக பணியாற்றி வந்த நிலையில் தலைமைச் செயலாளரானார். முதலமைச்சரின் இணைச் செயலாளராக தூத்துக்குடி ஆட்சியர் லட்சுமிபதி நியமனம். பொது நூலகத்துறை இயக்குநர் இளம்பகவத் தூத்துக்குடி ஆட்சியராக இடமாற்றம். ஆவணி பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் குவியும் பக்தர்கள். 5 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்யும் நிலையில் சில இடங்களில் தள்ளுமுள்ளு. கன்னியாகுமரி மாவட்டம் தேரூரில் ரவுடி செல்வத்தை சுட்டுப்பிடித்த காவலர்கள். அரிவாளால் வெட்டிவிட்டு தப்ப முயன்றபோது துப்பாக்கியால் சுட்டதாக காவல்துறை விளக்கம். அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் திமுக எம்பி ஆர் ராசா ஆஜர். விசாரணைக்கு ஆஜராவதில் இருந்து விலக்களிக்க கோரும் மனு மீது அமலாக்கத்துறை பதிலளிக்க நீதிபதி உத்தரவு. இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமையை கண்டித்து தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பநாட்டில் கடையடைப்பு. உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ள பொதுமக்கள். சேலத்தில் காவல் உதவி ஆய்வாளரை தரக்குறைவாக பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார். ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜின் அண்ணன் தனபால் கைது. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையில் உபரிநீர் திறப்பு. வெள்ளப்பெருக்கால் திருப்பரப்பு அருவியில் குளிக்க தடை. கொடைக்கானல் அருகே சாலை வசதி இல்லாததால் டோலி கட்டி தூக்கிச் செல்லப்பட்ட பெண் உயிரிழப்பு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. கிருஷ்ணகிரி அருகே பள்ளியில் நடந்த என்சிசி முகாமில் பங்கேற்ற 17 மாணவிகளில் 13 பேருக்கு பாலியல் தொல்லை என அதிர்ச்சி தகவல். பள்ளி தாளாளர், முதல்வர், நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட 2 என மொத்தம் 9 பேர் கைது. ஓசூர் அருகே 12 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் நாம் தமிழர் முன்னாள் நிர்வாகி கைது. கோவையில் பதுங்கியிருந்தவரை காவல்துறையினர் பிடிக்கச் சென்றபோது கீழே விழுந்ததில் காலில் எலும்பு முறிவு. புதுச்சேரியில் தனது பராமரிப்பாளரை மிதித்துக் கொன்ற ஒட்டகம். பொழுதுபோக்கு மையத்தில் தீவனம் கொடுத்தபோது துயர சம்பவம். கோவையில் குரங்கு குட்டியை வீட்டில் வைத்து வளர்த்து வந்த தம்பதி கைது. தேனியைச் சேர்ந்தவரிடம் 5000 ரூபாய் கொடுத்து குரங்கு குட்டியை வாங்கியதாக வாக்குமூலம். நில முறைகேடு தொடர்பாக தன் மீது விசாரணை நடத்த உத்தரவிட்டதற்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா எதிர்ப்பு. கர்நாடக ஆளுநரின் உத்தரவை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு.
கலைஞரின் நாணயத்தை மத்திய அரசு வெளியிட்டதால் மத்திய அமைச்சரை அழைத்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். பாஜகவுடன் ரகசிய கூட்டணி வைக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் இல்ல திருமண நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது கலைஞரின் நாணய வெளியீட்டு விழா குறித்து எதிர்க்கட்சிகள் முன்வைத்த விமர்சனத்திற்கு பதிலளித்தார். பாஜகவுடன் ரகசிய கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் திமுகவிற்கு இல்லை என்று விளக்கமளித்தார். நாணயம் வெளியிடுகிற போது ஒன்றிய அரசு இந்தியில் தான் எழுதி அப்புறம் ஆங்கிலத்தில் எழுத்துக்கள் அமைஞ்சிருக்கும். ஆக அந்த தமிழ் வெல்லும் எழுத்து தமிழ் தான் எழுதப்பட்டிருக்கு. இதை கூட அவர் பார்க்காம, இதை கூட புரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்காம இப்படி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நமக்கு வந்து வாச்சிருக்காரு அப்படின்னு தான் நமக்கு வருத்தமாக இருக்கு. இதேபோன்று கலைஞரின் நாணயத்தில் இந்தி வார்த்தை இடம்பெற்றிருப்பது குறித்து விமர்சனத்திற்கு பதிலளித்த அவர், அண்ணாவிற்கு பிறகு கலைஞரின் நாணயத்தில் தான் தமிழ் வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். நாங்களாம் ரகசிய உறவுலாம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை சொன்னாங்க, கலைஞரை பொறுத்த வரைக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்பார், ஆதரித்தாலும் கொள்கையோடு ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அதே போன்றே போதுங்கிறது. மத்திய அரசின் நிகழ்ச்சி என்பதால் ராகுல் காந்தியை அழைக்கவில்லை என்றும் முதலமைச்சர் விளக்கம் அளித்தார். ராகுல் காந்தி அழைக்கல? ஐயா எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தலை. அந்த நிகழ்ச்சியை நடத்தினது ஒன்றிய அரசு. அது ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆக அந்த அடிப்படையில் தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. தமிழ்நாட்டின் 50வது மற்றும் புதிய தலைமைச் செயலாளராக முருகானந்தம் பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளராக இருந்த சிவதாஸ் மீனா அக்டோபர் மாதத்துடன் ஓய்வு பெற உள்ள நிலையில் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் முதலமைச்சரின் தனிச் செயலாளர்களில் முதன்மையானவராக இருந்த முருகானந்தம் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்படுவார் என்று நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டது. அதற்கு ஏற்ப தமிழ்நாட்டின் புதிய தலைமைச் செயலாளராக முருகானந்தம் நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் தமிழ்நாட்டின் 50வது தலைமைச் செயலாளராக முருகானந்தம் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் முதலமைச்சர் தனிச் செயலாளர்களின் முதன்மையானவராக உமாநாத்தும், அதற்கு அடுத்தபடியாக சண்முகம் மற்றும் அனுர் ஜார்ஜ் முறையே 2வது மற்றும் 3வது தனிச் செயலாளர்களாக நியமிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் புதிய தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள மூத்த IAS அதிகாரியான முருகானந்தம் யார், அவர் வகித்து வந்த பதவிகள் என்னென்ன என்பதை இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். சென்னையைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரியான முருகானந்தம் 1991ஆம் ஆண்டு தமிழ்நாடு பிரிவு IAS அதிகாரியாக தேர்வானார். 2001 முதல் 2004ஆம் ஆண்டு வரை கோவை மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய அவர் ஊரக வளர்ச்சித்துறை இணைச் செயலாளர், தொழிற்துறை செயலாளர், நிதித்துறை செயலாளர் உள்ளிட்ட பல பொறுப்புகளில் பணியாற்றியுள்ளார். மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் முதல் பட்ஜெட் தயாரிப்பில் நிதித்துறை செயலாளராக முருகானந்தம் முக்கிய பங்களிப்பை அளித்திருந்தார். கடந்த ஆண்டு மே மாதம் முதலமைச்சரின் முதன்மை செயலாளராக இருந்த உதயச்சந்திரன் நிதித்துறை செயலராக மாற்றப்பட்ட போது நிதித்துறை செயலராக இருந்த முருகானந்தம் முதலமைச்சரின் முதன்மை தனி செயலாளராக நியமிக்கப்பட்டார்.